இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய விக்கிரகங்களை தெய்வமாக சொந்த இச்சைக்காக பாத்துங்க. ஏசு பிரதர் கொஞ்சம் விவரமா இருங்க. இவர்தான் மாணிக்கக்கல், இவர்தான் ஜீவனுள்ள மாளிகையில மாணிக்கக்கல். இவர் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ பிரதர் கொஞ்சம் விவரம் இருக்குல்ல, எங்களை பார்க்காதீங்க, நாங்க ஏதோ வேலை செய்யறீங்க. இவர் விவரம் போயிட்டார். ஏன்னா என்னுடைய இச்சைக்கு இவர் கொடுப்பாரா? கொடுப்பாரா? இங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது the provocation by persisting in idolatry. What is the meaning of provocation? ஆத்திரமூட்டுகிற அனுபவம். குடும்பமே சேர்ந்து செயல்படுகிற இன்னல்கள் தேவனுக்கு விரோதமாக. Not only the provocation, it says the persistency. அது கோபமூட்டுகிற ஒரு காரியம் மாத்திரமல்ல, ஆத்திரமூட்டுகிற காரியம் மாத்திரமல்ல, அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. காலையில் செய்தா விட்டாம்பா, பரவாயில்லப்பா, அவன் ஆண்டவர் நினைச்சார். மத்தியானம் பார்க்கிறாரு அதே, சாயந்தரம் பார்க்கிறாரு அதே, அடுத்த நாள் காலையில பார்க்கிறாரு அதே. அவன் வாழ்க்கையே it was provocation, it was persisting. ஆத்திரமூட்டுவது, ஆத்திரமூட்டதுக்கு ஒரு எண்ட் இல்ல, it was continuing. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தோல்வி ஏன் நிரந்தரமா இருக்கு? நம்மளே சொல்றோம், ஜாலியா இருந்தா சொல்றோம். காலையில உடம்பு நல்லா இருக்கு, மத்தியானம் பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லா இருக்கு. நல்லா இருக்குது டல்லா போகுது, டல்லா போகுது, சாயந்தரம் டிம் ஆயிடுது, நைட்டு டெமினிஷ் ஆயிடுது. வேலை செய்யலையோ, இது வேலை செய்யும். லைஃப் அவருடைய வார்த்தையினால் இசைவாய் கட்டப்பட வேண்டிய இடத்துல வார்த்தைக்கு பதிலாக some other things. அது என்ன? கோபத்தை மூட்டுகிற அனுபவங்கள் நம்ம இடத்துல. கணவன் மனைவிக்கு கோபத்தை மூட்டுறான், மனைவி கணவனுக்கு கோபம் மூட்டுறான், குழந்தை அப்பாவுக்கு கோபத்தை மூட்டுது. நீங்க நினைக்கிறான் குழந்தைன்னு, அது குழந்தைல அது போட்டான். என்ன தெரியுங்களா? உள்ள இருக்க ஸ்பிரிட். மனைவி தாங்க அன்பா வாடா போடான்னா, நாளைக்கு அதே வாடா போட வேற மாதிரி மாறும். அதுக்காக வாடா போடன்னு கூப்பிடுறீங்கன்னு சொல்லல, நான் அன்பா கூப்பிடுறேன் இல்லைன்னு சொல்லுங்க. பட் எந்த நோக்கத்தோடு, எந்த சாயல்ல, நாட் பை ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷனா ரொம்ப இந்த அன்பு ஜாஸ்தி ஆனதுல கூப்பிடுவாங்க. ஏன் நார்மலா இதான் இப்ப என்ன இருக்கு குறைஞ்சிடுச்சு? ஆண்டவர் எதை பார்த்தாலும் அவர் நிதானமா இருக்கிற தேவன். அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆனது எங்கேயா தையா தக்கான குடிச்சிருக்கிறாரா? எஸ் சார். எடுத்தார் சாட்டை ரெண்டு போட்டார். அது இந்த கோபத்தை குறித்து நம்ம நிறைய அதை நம்ம பார்த்திருக்கிறோம். எதற்காக? இங்க வேதம் சொல்லுகிறது, they have filled with the measure of their iniquity. அவங்க நிறைந்து இருந்தாங்க. அவங்களுடைய மெஷர் உள்ளங்கால இருந்து தலை வரைக்கும் அக்கிரம சிந்தைகளிலே நிறைந்திருந்தாங்க. மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய விக்கிரகங்களை தெய்வமாக சொந்த இச்சைகளுக்காக வணங்க ஆரம்பித்து கர்த்தரை மறந்துவிட்டார்கள். லவ் பண்ற பொண்ணு எனக்கு வேணும் சாமின்னு கேட்டா குத்துவாரா? ஏ சாமி குத்துவாரா? சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய விக்கிரகங்களை தெய்வமாக சொந்த இச்சைக்காக பாத்துங்க. ஏசு பிரதர் கொஞ்சம் விவரமா இருங்க. இவர்தான் மாணிக்கக்கல், இவர்தான் ஜீவனுள்ள மாளிகையில மாணிக்கக்கல். இவர் என்ன பண்ணிட்டாங்க? இப்போ பிரதர் கொஞ்சம் விவரம் இருக்குல்ல, எங்களை பார்க்காதீங்க, நாங்க ஏதோ வேலை செய்யறீங்க. இவர் விவரம் போயிட்டார். ஏன்னா என்னுடைய இச்சைக்கு இவர் கொடுப்பாரா? கொடுப்பாரா? கிருதா வச்ச பையனை கொடுப்பாருங்க.
பொண்ணு லவ்ல கேக்குது, கிரிதா வச்ச பையனுக்கு வேணும் ஆண்டவர், அவன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? யாராவது சொல்லுங்க, பொம்பளை பசங்க தான் சொல்லுங்களேன். கொடுத்துருவாரா? ஐயோ, அதாவது இப்போ 14-15 வாசமே அவருடைய சித்தம் இல்லாம கேட்காதீங்கடா சாமிங்களா. என் நாமத்தினால கேட்பார் வந்து சின்ன குழந்தைக்கு, பாப்பாவுக்கு. ஆனா வளர்ந்துட்டேன், இப்ப நம்ம சத்தியம் அறிஞ்சிட்டோம். பால் குடிக்கிற குழந்தை, இப்ப நம்ம சாலிட் ஃபுட் சாப்பிடுற ஆளு. கிருதா வச்சிருக்கிறப்ப ஏற்கனவே 2 ஓட்டின்னு இருக்கிறான். நீ கேட்டா கொடுப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு? பாப்பா கிருதா வேற மாதிரி, அவனை நீ கேட்காத. இல்ல எனக்கு அவன் தான் வேணுங்க. ஆண்டவர் பாக்குறாரு, கொடுக்க மாட்டேன்றாரு. ஆண்டவர் தூக்கி எங்க வச்சிட்டாங்கப்பா? இங்கதான் இருக்குது, சென்ட்ரா இருக்க வேண்டியது இருக்குது. என்ன பண்ணிட்டாங்க? சொந்த இச்சைகளுக்காக வணங்க ஆரம்பித்து கர்த்தரையே மறந்து போனாங்க. இவங்க என்னென்ன பண்ணானுங்க பாருங்களேன். இந்த சொந்த இச்சைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? சொந்த இச்சையாகிய செக்ஷுவல் satisfaction with adultery spirits. ஆளு கிடைக்குதோ இல்லையோ, அந்த அசுத்தாவி எனக்குள்ள இருந்தா நான் தூங்கும் போது கால் பிடிச்சு விடுவேன். அப்படியே உடம்புல வந்ததுன்னா ஆஹான்னு தூங்குவேன். இங்க வச்சவன் கை வைக்க மாட்டானா? அவருடைய விக்கிரக ஆராதனை எதற்காக இருந்தது? ஒன்லி ஃபார் செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது கணவனோட இருந்தா பரவாயில்ல, மனைவியோட இருந்தா பரவாயில்ல. அவன் சொல்றான், வித் அடல்டரி ஸ்பிரிட்ஸ் உள்ளவனோட எனக்கு வேணும். ஆலயத்துக்குள்ள போனவன் நல்ல ஜம்முன்னு ஆக்கி போட்டு தான் போறான் இல்லையோ, மறுபடியும் ஆலயத்துக்குள்ள போறான், மறுபடியும் வெளியே வரான். இது கர்த்தருடைய ஆலயம், இதுவே கர்த்தருடைய ஆலயம், இதுவே கர்த்தருடைய ஆலயம், இதுவேன்னு சொன்னவன் தான். He was filled with these kind of spirits. Second, love with immoral activities. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, பட் இம்மாரலாய் அசுத்தமான காரியங்களுக்கு ஈடுபடுவதற்கு தன்னுடைய அன்பை செலுத்துகிறவனாய் மாறினான். அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து துணை போவாரா? உடன்படிக்கை பெட்டி துணை போகுமா? தோரா துணை போகுமா? ஆகமங்கள் ஏற்றுக்கொள்ளுமா? வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் வசனம் 30-38 வரைக்கும். பின்பு லோத்து சேவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடு சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை. அருமையான தேவஜனமே, இங்கே லோத்துவும் 2 குமாரத்திகளும் தேர்ந்தெடுப்பது தேவனுடைய எந்த சித்தம் என்பதை உணராத
அவருடைய குமாரத்தி. இன்னைக்கு மனவாட்டிகளாய் நம்மளை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். அங்கே அந்த 2 குமாரத்திகள் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஜனத்தொகை அவருடைய மனவாட்டியாக இருக்கிறார்கள். இப்போ இந்த மனவாட்டி என்ன குற்றங்களை செய்தா இன்னைக்கு இருக்கிற இந்த 2021 ஆண்டுல இன்னைக்கு பிழைத்து இருக்கிற இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஜனத்தொகை, அதில் முன்குறிக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கலாம், இல்ல இனி ரட்சிக்கப்பட போகிற ஒரு மனுஷனா இருக்கலாம். அவங்களை இப்ப ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? மனவாட்டியா நம்மளை பார்க்கிறார். இப்போ இந்த மனவாட்டி இவ என்ன ஏங்குறா? காலம் போயிட்டு இருக்குது, இப்போ ஒரு புருஷனும் இல்லையே இந்த பூமியில, உனக்கு ஏமா அந்த கவலை? தேவையா அந்த அம்மாவுக்கு கவலை? 2 பாப்பாவுங்களுக்கு கவலையா? தேவையா? இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டமோ சித்தமோ தீர்மானமோ என்ன என்று அறியாதபடிக்கு நம்முடைய கவலைகள் நம்மளை டைவர்ட் பண்ணிடுது. வாசிப்போம். நம்முடைய தகப்பனார் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சனிப்போம் வா என்றார். சரியான sexual satisfaction with adulterous. அவசியமில்லாத திட்டங்களை திட்டுகிற ஒரு அனுபவங்கள், தேவனுக்கு விரோதமாக தேவ சந்ததிக்கு பதிலாக சாத்தான் சத்துருவுக்கு சந்ததிகளை உருவாக்குகிற சுய எண்ணங்கள். The man proposes but the God disposes it. அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய எண்ணங்களும் தேவனுடைய எண்ணங்களும் synchronizes, அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதாக இருக்கும். இங்க பாருங்க, இவங்களுடைய சயனிப்பினால, தகப்பனோடு கூட இந்த பிள்ளைகள் சயனித்ததுனால என்ன நடக்குது? வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. அப்படியே அன்று ராத்திரியிலே இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். மூத்தவர் போய் தன் தகப்பனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். மறுநாளிலே மூத்தவர் இளையவரை பார்த்து, நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன், இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம். நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாக்கும்படி நீ போய் அவரோட சயனி என்றால். அப்படியே அன்று ராத்திரியிலும் தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தாள். அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராதிருந்தான். இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியானார்கள். மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டார். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். பாருங்க, இந்த மோவாபியரும் அம்மோனியர் புத்திரரும் சேயீர் மலை தேசத்து மக்களும் தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமானவர்கள். இங்கே ஒரு அடல்டரி ஸ்பிரிட் இந்த பொம்பளை பசங்களுக்கு என்ன வச்சிருக்கு என்பதை நிதானிக்க விடாதபடிக்கு ஒரு அடல்டரிக்குள்ள கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு வர்க்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. எத்தனை பேர் விளங்குது? தேவனுடைய சித்தம் இங்கே இவர்களை வேறுபிரித்து எடுத்தாரே, அது எதற்கு என்று சொல்லி தேவ சித்தத்தை அறிவதற்கு அவங்க தங்களை ஒப்பு கொடுக்கல. தேவர் செல்ஃபிஷ். அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய தாட் அண்ட் மைண்ட், இட் வாஸ் வித் adulterous spirits. தகப்பன் என்று பாராமலும் சயனிக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே செக்சுவல் சாட்டிஸ்பாக்சன் என்று அந்த வார்த்தைக்கு பதிலாக எனக்கு சந்ததி வேணும் என்கிற பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி சுயத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஏன் இன்றைக்கு இருக்கிற மனிதனுடைய வாழ்வு செழிக்கவில்லை? It is because of the sexual we need for the interactions with the adultery spirits என்று இறங்கிக் கொண்டிருக்கிற
தெய்வீகமற்ற இன்ஈக்விட்டி அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அது பிரமாணம் மீறுவதற்காக, அக்கிரம சிந்தைகளை உடையவர்களாக மாறுவதற்காக நம்முடைய சுயமே தேவனுக்கு விரோதமாக இறங்குகிறது. சிந்தைய தேவ சிந்தையா என்று நீ உணரவில்லை என்றால் you will be caught by the adultery spirits. பல டெலிவரன்ஸ் நான் பார்ப்பதெல்லாம் பல பெண்கள் they are residing with the spirit of spiritual husband. மாம்சமான கணவன் அல்ல, ஆவிக்குரிய கணவனோடு கூட இன்டராக்ஷன் பண்ணுகிற பல ஸ்பிரிட் நாங்க இங்க டெலிவரன்ஸ். It says I will be with her. அந்த ஸ்பிரிட் சொல்லும், ஏன் இவன் எடுக்கிறடா, நான் போக மாட்டேன். தேவ ஜனமே, தேவ சித்தத்துக்கு கேட்கப்படாத எந்த ஜெபமும், ஒப்பு கொடுக்கப்படாத எந்த ஆத்மாவும் they will be cut by the spirit of sexuality and adultery. எழுதி வச்சுக்க. எப்படியாவது நீ மாற்றி, எப்படியாவது நாம் பிணைக்கப்பட்டு விடுவோம். Only with the will of the Lord. தேவ சித்தத்துக்கு செயல்படாத உன்னுடைய ஆக்டிவிட்டி எதுவாக இருந்தாலும் எழுதி வச்சுக்கிட்ட மாட்டிக்கிறேன். எந்த சந்ததியை உருவாக்கியதா பாஸ்டர்? இந்திய வரைக்கும் ஆப்போசிட். உனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் வேறையா இருக்குமானால் அது உனக்கே ஆப்போசிட். உன்னை உருப்பட விடாது, குடும்பத்தை உருப்பட விடாது, ஃபேமிலியை செழிக்க விடாது. இட் வில் டேக் சார்ஜ் ஓவர் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையே அதுதான் நிர்ணயிக்கும், நீ நிர்ணயிக்க முடியாது, கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. இந்த ஸ்பிரிட்டை வச்சுக்கிட்டு தான் ஆலயத்துக்குள்ள போறவனு வர்றவனு இருந்தான். இந்த ஸ்பிரிட் மாத்திரமல்ல, வார் அவங்களுடைய வேலையை war with unnecessary thoughts. தேவையற்ற எண்ணங்களோடு கூட போராடுகிற அனுபவம். ஒன்று கூட அந்த எண்ணத்தினால் தேவனுக்கு உள்ளதாக இருக்காது. தேவையற்ற எண்ணங்களினாலே யுத்தம் பண்ணுகிறவர்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு பிசாசு இருக்கும், கைவலி கொடுத்துரும், கால்வலி கொடுத்துரும். அவங்களுக்குள்ளே ஒரு பிசாசு இருக்கும், தலைவலி கொடுத்துரும். அவங்களுக்குள்ளே ஒரு பிசாசு இருக்கும், சந்தேகத்தை கொடுத்துரும். கேட்ட ஒரு சகோதரர் சொன்னார், அஸ்டர் அவர் நல்ல நண்பர், ஆனால் 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும்னா பொம்பளை கணவனை கொடுத்து யுத்தம் பண்ணுகிற அனுபவம் உள்ள கட்டுகள் ஒருவரை ஆளுகை செய்யும். அப்படிப்பட்ட ஸ்பிரிட்டுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். unnecessary thoughts. அருமையான தேவ ஜனமே, கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன் என்ன சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. எரேமியா 17 பார்த்தீங்கன்னா பலவிதமான ரகசியங்கள் அதில் இருக்கு. எரேமியா 5 பார்த்தீங்கன்னா பல ரகசியங்கள் உள்ள இருக்கு. உன் பலத்திலையோ, உன் படிப்பு பலத்தையோ, உன் பண பலத்திலையோ, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையோ நீ கணக்கு பண்ண என்னைக்காவது ஆரம்பிச்சா இவங்க வந்துருவாங்க. இவங்கெல்லாம் ரெடியா நிற்கிறாங்க லைன்ல. ஒரே ஒருத்தரை விட்டு விலகினீங்கன்னா இவங்க எல்லாம் நம்மளை பிடிச்சிருவாங்க. Showing the political power for lean matters. Political powers with lean people.
அரசாங்கத்துடைய பவர் இருக்கும். அதே போல வீட்டில் பொலிட்டிக்கல் பவர்ஸ் வித் லீன் பீப்புள். பொலிட்டிக்கல் பவர்ஸ் அப்படின்னா வீட்டில் கணவனுக்கு ஒரு அதிகாரமா இருக்கும். வீட்டில் உள்ளவங்களாம் போட்டு வதைப்பார், குடிகாரா இருப்பார். வீட்டில் உள்ளவங்க உள்ள வந்து நடுங்கணும், பயப்படணும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பவர்ஸ், ஆய் நாங்க தான் போயிட்டு வரோம், நீ யாரு நீ கேட்கறது. இந்த விக்கிரக கட்டு அவன் மேல இருக்கு. யூசிங் ஹார்ட் வெப்பன்ஸ், யூசிங் ஹார்ட் வெப்பன்ஸ். அவர் வைத்திருக்கிற கருவிகள் bringing anger towards God's people, bringing anger towards God's people. தேவ பிள்ளைக்கு முன்பாக பயங்கரமா கோபப்படும். ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார், கனவில மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க மேல பயங்கரமா கோபப்படுவாங்க. குடும்பத்துக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, வேற வழி இல்லை. இந்த ஸ்பிரிட்டோட வேலை. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டி. அருமையான தேவச்சனமே, ஏன் இப்படிப்பட்டவைகள்? இவைகளுடைய உருவ அமைப்பை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்பிரிட் எப்படிப்பட்ட உருவங்களாக இருந்தது, எப்படிப்பட்ட விக்கிரகங்களாக வணங்கி வந்தாங்க.